எப்பவும் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கடை தெரு. அந்த கடை தெருவோட மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை ஒன்று இருந்துச்சு. அந்த கடையோட போர்டில் என்ன எழுதியிருக்குன்னா, இங்கு நேரம் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு. இதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லை? உண்மையிலேயே அந்த கடையில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பிரதான வேலை என்னன்னா, அங்கே கொண்டு வர கடிகாரங்களை சரி செஞ்சு கொடுக்கறது தான். ஆனால் மக்கள் அவருடைய கடைக்கு போனாங்கன்னா அப்படி நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அவ்வளோ அமைதியாக இருக்கும். எல்லா கடிகாரங்களும் ஒவ்வொரு நேரத்தை காட்டிக்கிட்டு அந்த டிக் டிக்குங்கிற சவுண்டு அவங்க மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். பல மக்கள் எந்த காரணமுமே இல்லாமல் கூட சும்மா போய் உக்காந்து அந்த பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. ஒரு சமயம் திடீர்னு ஒரு இளைஞர் வேக வேகமாக அந்த மனிதர்கிட்ட வந்தவர் கதவை திறந்து ரொம்ப சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பெரியவருக்கு ஒன்றும் புரியலை. என்னப்பா ஐயா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அவர், ஐயா எனக்கு நேரமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் என்னால் எதையுமே செய்ய முடியலை, எதுக்குமே நேரம் இல்லாத மாதிரி இருக்குது, இதுலேருந்து எப்படி விடுபடுறதுனே தெரியல, ஒரு பெரிய சுழலில் மாட்டிக்கிட்ட மாதிரி தினம் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இதுலேருந்து எப்படி விடைபெறுறது, நீங்கள் தான் நேரத்தை பற்றி நிறைய சொல்லுவீங்களாமே, அதுவும் நேரத்தை சரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டு கூட வச்சுருக்கீங்க, தயவு செஞ்சு என்னுடைய நேரத்தை சரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் அவருடைய கவலைகளை இந்த பெரியவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பெரியவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன கை கடிகாரத்தை எடுத்து இந்த மனிதர்கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாருப்பா, இன்னைக்கு இந்த கடிகாரத்தை வச்சுக்கிட்டே தூங்கு, இந்த கடிகாரம் நேரத்தை மட்டும் காட்டுறது கிடையாது, நேரத்தை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை கடிகாரத்தை இந்த இளைஞர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியலை. சரிங்கய்யா, நீங்கள் சொன்னது போலவே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனவர் அப்படியே அசதியில் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கை கடிகாரம் மட்டும் அவர் பக்கத்தில் டிக் டிக் அப்படிங்கிற சத்தத்தோட ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்தம் அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. இப்போ திடீர்னு அந்த மனிதர் விழிச்சு பார்த்தா அவருக்கு முன்னாடி ஏகப்பட்ட அறைகள் கொண்ட ஒரு பெரிய மாளிகை மாதிரி ஒரு அமைப்பே ஒரு கண்ணுக்கு தெரியுது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அரண்மனைக்குள்ளே நுழைஞ்ச உடனே இரு புறங்களிலும் நிறைய அறைகள் இருக்கு. அந்த அறைகள் கண்ணு கெட்ட தூரம் அப்படி நீண்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ஒவ்வொரு அறையாக பார்க்குறாரு. ஒவ்வொரு அறையிலும் பார்த்தீங்கன்னா பலவிதமான வாசகங்கள் எழுதியிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் அறையில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நீங்கள் கவலைப்படுறதுனால எவ்வளோ நேரத்தை வீணடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இரண்டாவது அறையில் நீங்கள் கோவப்பட்டதுனால எவ்வளோ நேரத்தை வீணடிச்சிங்கன்னு எழுதியிருக்கு. அப்படியே மூன்றாவது அறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக எவ்வளோ நேரத்தை செலவிட்டீங்கன்னு எழுதியிருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழசை நினச்சி வருத்தப்பட்டதுனால எவ்வளோ நேரத்தை செலவழிச்சிங்க, அதே மாதிரி கடவுளை நோக்கி எவ்வளோ நேரத்தை செலவிட்டீங்க அப்படின்னு பலவிதமான வாசகங்கள் இவர் எப்படி நேரத்தை செலவழிச்சாரு அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி எழுதியிருக்கு. இப்போ இவர் முதல் அறையை திறந்து பார்க்குறாரு. அதை திறந்து பார்த்தா இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரை மாதிரியே ஒரு உருவம் ரொம்ப கவலையோடு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஒரு உருவம் மட்டும் கிடையாதுங்க, அவருடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் கவலைப்படுறதுலே செலவிட்டுருக்கிறாரு. அந்த பிம்பங்கள் எல்லாமே அந்த அறைக்குள்ளே இருக்குது. அதை பார்த்த உடனே இவருக்கு புரியுது, எவ்வளவோ மணி நேரங்கள் நம்ம கவலைப்படுறதால மட்டுமே செலவிட்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இரண்டாவது அறையை திறந்து பார்க்குறாரு. அந்த அறையில் இவர் நிறைய பேர்கிட்ட கோவப்பட்டிருக்கிறாரு. அந்த கோவப்படுற சமயங்களில் பல மணி நேரங்களை இழந்திருக்கிறாரு. அதை பற்றின பலவிதமான பிம்பங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அப்படியே மூன்றாவது அறையை திறந்து பார்க்குறாரு. அங்கே மற்றவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிட்டுருக்கிறாரு. மற்றவங்களோட மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த தருணங்கள், ஆனால் அது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது நான்காவது ஒரு அறையை திறந்து பார்க்குறாரு. அதுக்குள்ளார இவர் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கிறாரு. ஆனால் இவர் மனசுக்குள்ளார பலவிதமான எண்ணங்கள், அதாவது முன்னாடி நடந்த விஷயங்களை நினச்சி மறுபடியும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதை பற்றின பிம்பங்கள்லாம் அந்த அறையில் இருக்குது. கடைசியாக அந்த கடவுள்னு எழுதிருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த அறையை திறந்து பார்க்குறாரு. அந்த அறையில் ஏதோ ஓரிரு நிமிடங்கள் மட்டும்தான் இவர் கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி வேறு எந்த ஒரு பிம்பமுமே அங்கே இல்லை. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப பிரமிப்போடு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவள் பின்னாடி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பெரியவர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த வாட்சி கடைக்காரர், அவர் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ரொம்ப அமைதியாக, நான் சொன்னேன்லப்பா, உங்ககிட்ட கொடுத்த கடிகாரம் நேரத்தை மட்டும் காட்டக்கூடிய வல்லமை கொண்டது கிடையாது, அது உன்னுடைய நேரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது.
இப்போ பார்த்தியா அவனுடைய வாழ்க்கையில் உண்மையிலேயே அந்த நேரத்தை எப்படிலாம் பயன்படுத்தியிருக்க அப்படிங்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் சொன்ன அடுத்த வினாடி இந்த இளைஞர் அப்படி தூக்கத்துலேருந்து துள்ளி எழுறாரு. எழுந்தவர் கையில் அந்த கடிகாரம் இருக்குது. ஆனால் அந்த கடிகாரம் ஓடலை, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆனால் அவர் மனசுக்குள்ளார பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில் வேக வேகமாக அந்த மனிதரை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. போனவர் அவர்கிட்ட அந்த கடிகாரத்தை கொடுத்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, எல்லாரோட வாழ்க்கையிலுமே இந்த நேரம் அப்படிங்கிறது ஏதோ நம்ம கடந்து போகிற ஒரு பாதை கிடையாது. அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி. நீ எப்படி அந்த நேரத்தை செலவழிக்கிறியோ அதுவும் வாழ்க்கை ஃபுல்லாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நேரத்தை சரியான வழியில் செலவழிச்சின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இந்த ரெக்ரெட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தியா, பின்னாடி நடந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப கவலையோடு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு தருணம் உன் வாழ்க்கையில் வராமலே போயிடும். அதனால் இதுக்கப்புறம் இந்த நேரத்தை சரியானபடி பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா நான் ஆல்ரெடி நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கப்புறமும் எனக்கு நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, யார் ஒருத்தர் இந்த நேரத்தோட வல்லமையை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அது 20 வயசாக இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம். ஆனால் எப்போ அவங்க நேரத்தோட வல்லமையை புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ அந்த தருணத்திலேருந்து அவங்க சரி செய்ய ஆரம்பித்தா கூட மீதி இருக்கிற காலங்களை அவங்க வாழ்க்கையோட சிறந்த காலமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாரு. இப்போ அந்த கதையில் வந்தது போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலுமே நிறைய பேர் இந்த நேரத்தோட அருமை புரியாமல் தினம் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு ஒரு சமயம் நம்மக்கிட்ட நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி தோணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ நேரத்தை வீணடித்தோம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அந்த சமயம் நம்மக்கிட்ட மிஞ்சி இருக்கிறது வெறும் கவலை மட்டும்தான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி கவலைப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நேரத்தை சரியானபடி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மன வருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.